Praise the Lord. Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. இந்த அதிகாரங்களிலே தேமானியனாகிய எலிப்பாஸ் சொன்ன காரியங்களையும் அதற்கு பிரதியுத்தரமாக யோபு பேசின வாக்கியங்களையும் நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. இந்த வாக்கியங்களிலே அநேக சத்தியங்கள் உண்டு. ஆனால் இந்த சிநேகிதர்கள் யோபுவிடம் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி கடைசியிலே 42வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இதை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் சரியான முறையிலே யோபுவினுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அநேக குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் இது தேவனாய்க்கத்த கடைசியிலே கிருபையாக இறங்கி யோபுவுக்கு அந்த காரியங்களெல்லாம் மாற்றி இரட்டத்துணையான நன்மைகளை கட்டளையிடுவதை இந்த புஸ்தகம் விவரிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இங்கே யோபுவினுடைய காரியங்களை குறித்து எலிப்பாஸ் சொல்கிறதான காரியங்களை குறித்து நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அதை உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் என்று சொல்லி யோபுடைய காரியங்களை குறித்து யோபு அநேகம் பேருக்கு ஆலோசனை கொடுத்து தன் வார்த்தையினால் தேற்றினதை குறித்து இங்கே எலிப்பாஸ் வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். யோபுவின் அநேக நல்ல காரியங்கள் இருக்கிறது. அவன் உத்தமன், சன்மார்கன். ஏன் என்று சொன்னால் அநேகருக்கு தன் வார்த்தையின் மூலமாக திடப்படுத்துதலை உண்டாக்கி அந்த வார்த்தையின் மூலமாக அந்த அநேகரை தாங்கினதை வேதம் சொல்லி, நமது வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு அது தீங்கு செய்யாமல், மற்றவர்களை வேதனைப்படுத்தாமல், மற்றவர்களை அது ஆறுதல் படுத்துகிறதாய், மற்றவர்களை அது சந்தோஷப்படுத்துகிறதாய் இருக்கும்போது கர்த்தர் அந்த வார்த்தையிலே அவர் நல்ல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தீவினை விதைத்தவர்கள் அதை அறுக்கிறார்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவது. அதே போல சிங்கத்தின் கர்ச்சிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும், பால சிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போகும். கிளச்சிங்கம் இறை இல்லாமல் மாண்டு போகும், பால சிங்கங்கள் சிதறண்டு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கடைசி நாட்களிலே வகை தேடி சுற்றி திரிகிற அந்த சிங்கத்தை போல நம்ம சத்துரு செயல்படுவதை குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தருடைய அந்த காரியங்களை தான் இங்கேயும் எலிப்பாஸ் கொண்டு வருகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த எலிப்பாஸினுடைய காரியங்கள் இன்னும் ஒரு சத்தியத்தை தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் எப்படி நம்பிக்கை வைப்பார் என்று சொல்லி அங்கே எலிப்பாஸ் ஒரு கேள்வியை கேட்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. வேத வசனம் சொல்கிறது, மணல் மீது வீடு கட்டாமல் அது கற்பாறைகளின் மீது வீடு கட்டும் பொழுது வெள்ளம் வந்தாலும் அதன் மேல் எந்த காரியங்கள் வீசி அடித்தாலும் அது நிலைத்து இருக்கும். அது கற்பாறை கிறிஸ்துவனுடைய வசனங்களே, ஆண்டவருடைய வசனங்களே. அந்த வசனங்கள் மீது ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டியிருக்கும். அப்பொழுது வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஜெயக்கொடியேற்றி ஆவியானவர் கூட இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து
தொடர்ந்து எலிப்பாஸ் சொல்லுகிற காரியங்களை குறித்து இப்பொழுது கூப்பிடும் நமக்கு யார் உத்தரவு கொடுப்பார், பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர் என்று சொல்லி அங்கே எலிப்பாஸ் சொல்லுகிறது ஆண்டவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரையே நோக்கி பார்க்க, நமது கஷ்டங்களிலே நாம் கடந்து போகிற சூழ்நிலையிலே நம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே யோபு இங்கே சாம்பலில் உட்கார்ந்து சிநேகிதரோடு பல வார்த்தைகளை மாறி மாறி பேசி அதிகாரங்களை அதிகமாக்கி கொண்டு போகிறதை குறித்து பார்க்க நேரங்கள் அதிகமாகி விரயமாகிறது. ஆனால் கடைசியிலே கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எலிப்பாஸ் சொல்கிறதான இன்னொரு சத்தியம் 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தருடைய செயல்கள் ஆராய்ந்து முடியாதது, அது எண்ணிக்கைக்கு அடங்காதது, அது மனிதன் அறிவினால் ஆராயக்கூடாதது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான். அதுதான் ஆண்டவரை கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்ததான போதனை. என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தமது தாழ்மையை வெளிப்படுத்தினார். சிஷ்யருடைய கால்களை கழுவி அவர் தமது தாழ்மையை வெளிப்படுத்தி ஆண்டோட பிள்ளைகளுக்கு தாழ்மை அவசியமாக இருக்கிறது. அந்த தாழ்மை ஒரு மனிதனை உயர்த்திவிடும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தாழ்மையை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். அதே போல 17வது வசனத்திலே தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதீரும். சிற்சை தேவனிடமிருந்து வருகிறது, அது தண்டனை அல்ல, அது சிற்சை. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். அன்பு செய்தவர்களை கர்த்தர் சிட்சித்து அவர் நடத்துகிறார். அவர் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார், அது நேர்மைக்கு நீதிக்கு நேராக நடத்துகிறார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், கை ஆற்றுகிறது. அந்த சிற்சையை குறித்து அநேக இடங்களிலே வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. அந்த சிற்சைகளிலே நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளை செய்கிறதாக இருக்கிறார். தொடர்ந்து இந்த எலிப்பாஸ் தீர்க்க தரிசனமாக சொல்கிறதான காரியங்கள், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் நாளிலே குறைவை காண மாட்டீர், உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள், தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே நீர் கல்லறையில் சேருவீர் என்று இப்பொழுது அல்ல முடிவு, இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி இங்கே எலிப்பாஸ் தீர்க்க தரிசனமான சொன்ன காரியங்கள் அங்கே யோபுவின் புஸ்தகத்தில் 42 அதிகாரத்தில் நிறைவேறுகிறதை நாம் காண முடியும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து யோபு தன் சஞ்சலத்தை பார்த்து வேதனைப்படி சொல்கிற காரியங்களை 6வது அதிகாரம் தெரிவிக்கிறது. என் சஞ்சலம் எடுக்கப்பட்டு என் நிற்பதங்கள் திராசில் வைக்கப்பட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும், அது கடல் மணலை போல பாரமாயிருக்கிறது, என் துக்கம் சொல்ல முடியாது, சர்வருடைய அம்புகள் எனக்கு தைத்திருக்கிறது என்று சொல்லி புலம்புகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே நேரத்தில் என் சகோதரர் 15வது வசனத்தில் என் சகோதரர் காட்டாற்று போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிற காரியத்தை சிநேகிதர்கள் பார்க்க வந்தார்கள், சகோதரர்கள் பார்க்க வரவில்லையாட்டாலும் பரவாயில்லை, உதவி இல்லாட்டும் உபத்திரம் இல்லாமல் இருப்பது நல்லது, ஆனால் காட்டாறு போல என்னை மோசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி யோபுவின் புலம்பலை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டார், மீதியான் கையில் விற்கப்பட்டார், கொலை செய்ய வேண்டும் நினைத்தார்கள். ஆனால் தேவனோ சொரும்பாக உயர்த்தினார், யோபுவை உயர்த்தினார். யோபுவை ஒரு நாள் அவர்தாமே அவர் மகிமையாக ஆசீர்வதித்தார். இரட்டிப்பான நன்மையால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.